அடிக்கிறான் உதைக்கிறான் அப்படிங்கிறிய பொண்டாட்டிய நீ குத்தும் போது நாங்க சும்மா இருக்கோம்ல அமுக்கிக்கிட்டு என்ன காரணம் வெளியில போனா மான கப்பல் ஏறிவிடும். ஆமா கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே. வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற பெண்ணில நாங்க ஒரு மாப்பிள்ளை வரும்போது தன்னுடைய கட்டின புடவையோட வாமா அப்படின்னு சொல்ற ஆண் மகனை கையெழுத்து கொடுத்துறா பாப்பா முதல்ல. எங்க நீ என்ன கல்யாணம் ஆகல புட்டுக்கு அந்து போயிரு ஒழுக்க. ஓ மை காட் ஏற்கனவே 45,000 மூட்டை வச்சிருக்க அத்து பாத்தா. கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் கட்டின புடவையோட வாமா உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆம்பளை கையெழுத்து கொடுத்து. ஆனா நாங்க அப்படி கிடையாது. அவர் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரரா இருந்தாலும் சரி அவருடைய மனப்பான்மையை தகுந்து நம்ம நடந்துக்கணுமே அப்படிங்கிற மனப்பெண்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. லட்சணத்துக்கு மிக்சி கிரைண்டரு இவங்க படுத்து எங்களை முன்னாலையும் போட்டு பெரட்டுறதுக்கு பஞ்சமெத்த கட்டிலு எல்லாத்தையும் கொண்டு வர. நீ என்ன கொண்டு ஒரே ஒரு சாமானை கொண்டு வர. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கிணிக்கிணிக்கிணிக்கின்னு ஆட்டிட்டு போயிடுறேன். அந்த மணிலே 45 நாள்ல நாக்கு அந்து போயிருது. வேற நாக்கு போடுற மாதிரி இருக்கு.